ஹலோ எவ்ரிவன். ஸோ கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு. கண்டிப்பாக நம்பவே முடியல. நாளைக்கு எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஹீ பிளான் சம் சர்ப்ரைசஸ் ஃபார் மீ. ஸோ நாங்கள் வந்து மஹாப்ஸ் கிட்ட ஒரு ரெசார்ட்க்கு போயிட்டுருக்கோம். பட் என்ன ரெசார்ட்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அது சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது வெதர். ஆக்சுவலாக மழை வரும்னு எதிர்பார்த்தோம், பட் வரல. அண்ட் we are just moving. So stay tuned for the further updates. இப்போ தான் நாங்கள் ரெசார்ட்குள்ளே போக போகிறோம். ஸோ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்துக்கிட்ட இருக்கிற மருதம் ரெசார்ட். இதுதான் அந்த ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ். நம்ம செக்இன் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து ரிசப்ஷன். செக்இன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம் ரூமுக்கு. ஸோ இது வந்து அவங்களோட ஷாப்பு. இங்கே வந்து அவங்களோட க்ளோத்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறாங்க. அண்ட் பக்கத்தில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நம்ம தங்கியிருக்கிற ரூம் பார்த்திங்கன்னா இந்த சைடில், அந்த ரூமில் தான் நம்ம தங்கியிருக்கோம். நீங்கள் ப்ராப்பர் ஒரு பக்கா வில்லேஜ் செட்டப் இங்கே நீங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் ஊரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம் 202. ஸோ இப்போ ஈவினிங்கிறதுனால இவங்க கொஞ்சம் இதெல்லாம் வச்சுருக்காங்க, பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் வாட் த ஆனிவர்சரி பிளான். நாங்கள் ஒரு ரெசார்ட் வர போகிறோன்னு சொல்லியிருந்தேன்ல, இதுதான் அது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ மருதம் ரெசார்ட். ரொம்ப வில்லேஜ் டைப்பில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ தான் உள்ளே வரேன். ஸோ எங்களோட ரூம் இங்கே தான் இருக்குது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல, என்னமோ எங்கள் ஊருக்கு போன மாதிரி ஒரு ஃபீல். இதுதான் எங்களோட ரூம் 202. ஸோ வாங்க ரூம்குள்ளே போய் பார்ப்போம். செக்இன் பண்ணியாச்சு, ரூம் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நாங்கள் ஸ்விம்மிங் போக போகிறோம். அதுக்காக டவல்ஸ் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டாரு ரஷ். அண்ட் நாங்கள் ஸ்விம்மிங்க்கு போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப கலைநயமாக இருக்குது உங்களோடது. எனக்கு என்னமோ தஞ்சாவூர் சைடில் போன மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் போயிட்டுருக்கோம். ரஷ் நம்ம வீடியோ குட்டி குட்டி இதெல்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்விம்மிங் பூல் வந்துட்டோம். So this is a swimming pool. We are going to swim here. ஸ்விம்மிங் பூல் கூட கொஞ்சம் அந்த கலைநயத்தோடு தான் இருக்குது. லைக் அந்த காலத்தில் இருக்கும் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் அந்த தூணெல்லாம் இருக்குது. அண்ட் அந்த சைடில் சேஞ்சிங் ரூம்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியாது, நான் போய் குதிக்க போகிறேன். பை பாய். Hi, we came for a anniversary retreat. ஒரு மேடம் பார்த்தீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஹலோ மேடம், என்ன பண்ணுறீங்க மேடம்? நல்லா இருக்குங்க இடம், சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக செட்டிநாடு ஸ்டைலில். இது ஸ்விம்மிங் பூல், பட் யூனோ கோயிலோட தெப்பக்குளம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யா, செம்மையாக இருக்குது. அந்த சைடில் ஒரு ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்விம்மிங் முடிச்சுட்டு அங்கே வர சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாவ், செட்டிநாடு ஸ்டைலில் வீடு தனித்தனியாக இருக்குது. ஸ்விம் பண்ணுங்க ரேஷ். ஹலோ சொல்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வந்தீங்களா? ஸோ வந்துட்டோம். ஒரு ½ அன் ஹவர் குளித்தோம். சரி கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம்னு திருப்பி வந்திருக்கோம். நல்லா இருக்குது ப்ளீஸ்.
ஒரு ஃபுல் ஸ்விம்மிங் பூலில் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். ஜென்ரலாக கும்பலாக இருக்கும் இல்லையா, க்ரௌடாக. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அகெயின். அண்ட் தனியாக இருக்கும். நம்ம எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட மெயின் மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். ஸோ மொட்டை மாடியிலேருந்து வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு நான் காட்டின அந்த மாட்டுப்பண்ணை, கோழி பண்ணை அதெல்லாம் அங்கே வரும். நிஜமாக சொல்ல நம்ப மாட்டேங்குது. வியூ பார்க்குறதுக்கு என்னமோ அப்படியே நம்மளாம் தஞ்சாவூர் பக்கம் போன மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஈவினிங் டைமில் அவங்க வந்து சூடா பஜ்ஜி, போண்டா, பணியாரம் அந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் வந்து சமைச்சு கொடுப்பாங்களாம். இது கீழே ரெஸ்டாரண்ட்டு, அதோட என்ட்ரியோட ஒரு பாகம். பெரிய மொட்டை மாடி தான் ஆக்சுவலாக. இந்த சைடில் என்ன இருக்குன்னு நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு ஓகே, இங்கே வந்து அவுட்டர்லாம் இருக்குது. நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவை என்ஜாய்மெண்ட்டு தான். இதான் இப்படி தான் இருக்கும் வியூ. ஸோ ஸ்வீட். ஸோ ஒருத்தவங்க வந்து நமக்கு கைட் பண்ணுறதுக்கு எதுவுமே கூட இருப்பாங்க. ஸோ எங்கள் கூட கைட் பண்ணுறதுக்கு இருக்கிறது இவங்க பேர் அழகு. அதுதான் ரொம்ப ஷையாக இருக்காரு. வீடியோஸ் கொடுத்தேன், என்ன மேடம் பயமாக இருக்கு, வெக்கமாக இருக்குனாரு. ஓகே, இதுதான் நம்ம குளிச்ச ஸ்விம்மிங் பூல். இல்ல ரேஷ், என்ன பண்ணுறீங்க? ஹலோ, ஹவ் டு யூ ஃபீல்? சூப்பராக நல்ல வெதர். ஃபுல்லாக காமிச்ச வீடியோஸ் காமிச்சேன். ஃபுல்லாக ப்ராப்பராக அவங்க சொல்கிற மாதிரி ஒரு வில்லேஜ் செட்டிநாடு ஸ்டைலில் நம்ம சிட்டியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மாதிரி லைவ் கவுண்டர்ஸ் போடுறாங்க எவ்ரி ஈவினிங். ஸோ போண்டா, பஜ்ஜி, காஃபி, டீ எல்லாமே. அண்ட் ஸ்டாஃப்ஸ் ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. நமக்கு என்ன வேணுமோ உடனே கேட்டு பண்ணுறாங்க. குட், ஃபீல் குட் ஆக்சுவலி. நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல, நாங்கள் இன்ன வரைக்கும் அந்த சாங் பார்க்கவே இல்லை. நேற்று நைட்டு நாங்கள் பெட்ரூமில் தூங்கும்போது தான் அந்த சாங்கே பார்த்தோம். அஸ்வினோடது ரீசெண்டாக ஒரு சாங் வந்துச்சு, அட்டி புள்ளின்னு சொல்லிட்டு. அந்த சாங் ஃபுல்லாக இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கிளைமேக்ஸில் ஒரு தெப்பக்குளம் உள்ளே நின்றுட்டு ஆடுவாங்களே, அந்த தெப்பக்குளம் தான் இது. ஸோ இது அட்டி புள்ளி பிளேஸ். லன்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் ஆர்டர் பண்ணோம். பட் ஸ்டார்ட் வித் சூப், மட்டன் சூப் ரொம்ப அருமையாக இருக்குது. தென் வி ஆர்டர்ட் மீல்ஸ் அண்ட் வஞ்சரம் ஃபிஷ் அண்ட் நாட்டுக்கோழி ஃப்ரை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஆன் த வே. அண்ட் ஒரு மசாலா ஆம்லேட். அண்ட் டேஸ்ட் ஆசமாக இருக்குது. ப்ரைஸ் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபுளாக இருக்குது ஆக்சுவலாக. லவ் இட். நிறைய வந்து ஷோஸ் வச்சுருக்காங்க. பார்க்கலாம், டிஃப்ரெண்ட்டான மாடு இருக்குது. அந்த லாஸ்ட்டில் இருக்கிற மாடுக்கு கொம்பெல்லாம் அப்படி இருக்குது பாருங்களேன். ஜென்ரலாக ஜல்லிக்கட்டில் இந்த மாதிரி மாடுகளை யூஸ் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில். சில மாட்டுக்கு கொம்பு வந்து பின்னாடி புறமாக இருக்குது. ஸோ கேமரா அந்த பக்கம் காட்டுங்க. நாங்கள் ஒரு 10 மாடு இருக்கும்னு நினச்சேன் நான் உள்ளே வரும்போது. பட் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 30 மாடுகளுக்கு மேலே இருக்குது. எல்லாமே வந்து இப்போ தான் குட்டி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய குட்டிங்க சுற்றிட்டு இருக்காங்க. 2 வாத்து இருக்குது இங்கே. ஒரு கண்ணுக்குட்டி நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஹாய் சொல்லலாமா? நீ முட்டை மாட்டேன்னா நான் உனக்கு ஹாய் சொல்கிறேன். நீ இப்படி ஜர்க்கூட்டேன்னா நான் வரமாட்டேன். என்னை பார்த்த அந்த மாட்டு கண்ணுக்குட்டி பயந்து ஓடிடுச்சு. ஓகே, சொல்லிக்கலாம்.
மாட்டு பண்ணை முடிச்சுட்டு இந்த சைடில் வந்து பார்த்தா இங்கே ஒரு குட்டி கோழி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே வந்து வெரைட்டிஸ் ஆஃப் கோழிஸ் இருக்குது. சைவல் இருக்குது, அப்புறம் வான்கோழி இருக்குது, அப்புறம் நாட்டுக்கோழிங்க நிறைய இருக்குது. நாங்கள் லஞ்சில் கூட நாட்டுக்கோழி தான் சாப்பிட்டோம். தெரியல இவங்கள தான் சாப்பிட்டோமா என்னன்னு. இங்கே கொஞ்சம் சுற்றிட்டு இருக்கு, அங்கே கொஞ்சம் சுற்றிட்டு இருக்கு. ப்ளஸ் உள்ளே வந்து கூண்டு போட்டு வச்சுருக்காங்க அவங்களோட ஸ்டேக்காக. இப்போது ஈவினிங்கிறதுனால அவங்கள திறந்து விட்டுருக்காங்க போல். எல்லாம் வெளியே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க எங்களை மாதிரியே. கோழி பண்ண முடிச்சாச்சு. அப்புறம் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது இங்கே ஒரு ஆக்சுவலாக ஒரு லேக் மாதிரி ஒன்று இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது அந்த மாதிரி அங்கே சைட்காக காட்டுங்க, அங்கே மாதிரி வயல் தான் இருந்துச்சு. மேபி மழையினால இந்த லேக் இருக்கலாம், இல்லை இது லேக்காகவே இருக்கலாம். ஐ டோன்ட் ஹாவ் ஐடியா ஒன்று. அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடம் ஈவினிங்கில். ஆனால் உள்ளே கால் வச்சா இறங்குது, நிறைய ஈரப்பதம் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். Can you see this, Suresh? தண்ணி இறங்கி இருக்கு, உள்ள போகாம இருந்தா சரி. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அங்கே ஒரு குடிசை தெரியுதுங்களா, அது வந்து அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ்ன்ற மாதிரி சொன்னாங்க. ப்ளஸ் அந்த குடிசையிலேருந்து கொஞ்சம் லெஃப்ட் போனீங்கன்னா ஒரு பம்பு செட் மாதிரி இருக்குது. ஊர்லெலாம் பம்பு செட்டில் குளிச்சவங்களுக்கு தெரியும் அது என்னென்னு. ஸோ இவங்ககிட்டயும் அந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து மழை இந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கிறதுனால அந்த ஆப்ஷனை வந்து அவங்க திறந்து விடலை. இல்லாட்டி மார்னிங் வந்து கஸ்டமர்ஸை வந்து அவங்களே கைட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஏன்னா மழைனால. மேபி நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து நல்ல ஒரு சம்மரில் பிளான் பண்ணிட்டு வந்து இன்னும் நல்லா அப்டேட் பண்ணலாம். ஸோ லேக் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது பார்த்தா இந்த சைடில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. மேபி நாங்கள் காலையில் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா பார்க்கிங்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ பார்க்கிங் ஸ்லாட்ஸ்ன்னு சொன்னாங்க. மேபி ஒரு 6 months ஆகும்னு நினைக்கிறேன் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிகிறதுக்கு. பட் நீங்கள் வரணும்னு யோசிக்காதீங்க, முன்னாடி நிறைய கார் பார்க்கிங்ஸ் இருக்குது. மோர் தென் 10 cars அங்கே ஆல்ரெடி நின்றுட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு நாங்கள் கீழே இருந்து தான் லேக் காமிச்சோம், கேமரா அப்படி தூக்கி. ஸோ இங்கே ஒன்று அவங்க வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இது நம்ம வாட்ச் டவர்னு எடுத்துக்கலாம், இல்லை வியூ பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ கீழே ஒரு 12 steps நம்ம ஏறி வர மாதிரி இருக்குது. ஏறி வந்தோடனையும் நீங்கள் முன்னாடி வந்தோடனையும் யூ கேன் see this view. நான் ஃபஸ்ட் சொல்லியிருந்தேன்ல அந்த ஃபார்ம் ஹவுசஸ், அதுவும் அப்புறம் அங்கே ஒரு மரத்துக்கிட்ட ஒன்று ஒழிஞ்சிட்ருக்கு அதுவும். ஸோ நம்ம மார்னிங் வந்து இங்கே வந்து ஃபீல்ட் வாக் போகலாம். சூடாக ஒரு டீ குடிச்சு முடிச்சுட்டு இங்கே ஒரு ஆக்டிவிட்டி ஏரியான்னு ஒன்று இருக்குது. இங்கே ஆக்சுவலாக வந்து குட்டீஸ்க்கான விளையாட்டெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அப்புறம் மேலே வந்து நிறைய அந்த பொய்க்கால் குதிரை அதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. மேபி அதெல்லாம் குட்டீஸ் மட்டும்தான் உட்கார வைப்பாங்க. நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம், நம்மளெல்லாம் உட்கார வைக்க மாட்டாங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு கேரம் இருக்குது. ரேஷ் வந்து ரெடியாக உட்காந்துருக்காரு என் கூட போட்டி போட போகிறேன்னு. ஸோ இப்போ வந்து நாங்கள் 2 பேரும் கேரம் ப்ளே பண்ண போகிறோம். பட் அதெல்லாம் வீடியோ போட போகிறது இல்லை, நாங்கள் ப்ளே பண்ண போகிறோம். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு பம்பரெல்லாம் விளையாட தெரியுமா? ரொம்ப நாள் ஆச்சு. வேற ஒரு நல்ல பம்பர் மாதிரி. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ரூமோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து தஞ்சாவூர் அந்த ஃபீல் நிறைய வருது. இது ஆக்சுவலாக 4 bedroom. ஸோ ஒரு பெரிய ஃபேமிலி வந்தால் ஸ்டே பண்ணலாம். Yeah, good dough color, nice combinations. மியூசிக் போட சொல்லுவாங்க. Yeah.
இங்கே ஒரு ஓப்பன் லான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே ஒரு மண்டபம் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வெட்டிங், ஸோ அந்த மாதிரியான ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை வெட்டிங் மாதிரியான பெரிய ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் பண்ணலாம். இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது நான் கேட்டேன் ஆக்சுவலாக. ஸோ மினிமம் 100 people கேன் அக்காமடேட் ஹியர். மேக்ஸிமம் அது கூட உட்காரலாம் நினைக்கிறேன். பட் மினிமம் 100 people இருந்தால் தான் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ பர் பிளேட் தான் இங்கே இதுக்கு சார்ஜஸ் கிடையாது. ஃபுட்டு நான்வெஜ் இட் பி லைக் 700 to 800 நினைக்கிறேன் பர் பிளேட். ஆக்சுவலாக வே ஒர்த் இட்ங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் சிட்டிக்குள்ளே எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுவாங்கன்னு, அவர் நியர்பை பீச்சஸ் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். பட் இங்கே வே ஒர்த் இட். அண்ட் இங்கே டேபிள் டென்னிஸ் இருக்குது, இண்டோர் கேம் ஆக்டிவிட்டீஸ், அண்ட் வி ஹேவ் ஆர்ச்சரி, பீப்புள் ஆர் பிளேயிங் தேர். ஸோ வில் அம்பு ஷூட்டிங் ப்ராக்டிஸ் இதெல்லாமே இங்கே பண்ணலாம். லுக் அட் த பிளேஸ், எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது பாருங்கள். ஒரு ஃபேமிலியோடு வந்தோன்னா ஒன் டே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். செட் போட்டிருக்காங்க. முன்னாடி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கல்ல அந்த செட்டு. ஸோ அங்கே வந்து சும்மா உட்காந்துட்ருக்கோம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக. ஃபுல்லாக ப்ளெயினாக தான் இருக்குது. நைட்டில் கூட ரொம்ப லைட்டிங்லாம் சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நைட்டில் எப்படி இருக்கும், பயமாக இருக்குமா அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு. நைட் டின்னருக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தள்ளுவண்டியில் தான் நமக்கு டின்னர் கொடுக்க போகிறாங்க. உள்ளே டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே உட்காந்து சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம், இல்லை நம்மள மாதிரி வெளியே உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படின்னாலும் இங்கே குட்டி குட்டி சேர்ஸ் போட்டிருக்காங்க, கயிறு கட்டிலெல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் வாட் த நைட் வியூ. ஸோ டின்னர் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பசிக்கலைன்னா நாங்கள் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டோம். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இப்போ நாங்கள் பல்லாங்குழி விளையாட போகிறோம். பல்லாங்குழி 90s ஞாபகம் வருதுங்க. 90s இல்லை, நான் 80s கிட்ட 80s ஞாபகம் வருது. ஸோ பார்க்கலாம், நான் தான் வின் பண்ணுவேன் இந்த 2K கிட்ட. The next day. மார்னிங் எழுந்தோம். சரி ஒரு ஃபீல்ட் வாக் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக எழுந்து வெளியே வந்து பார்த்தா கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. ஒரு பக்கம் அப்படியே லைட்டாக சாரல் அடிக்குது. இப்போ நம்ம ஃபீல்டு வாக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் இஸ் வாட் த பிளேஸ். உள்ளே போயிட்டு போகலாமா இல்லை சைடில் இருக்கேன்? ஓகே டன். இப்போது ஃபீல்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். வெதரை பாருங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி 25th. இன்றைக்கி ஈவினிங்லேருந்து நாலுலேருந்து நல்ல ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, சைக்ளோன் இருக்கும்னு. ஸோ அதுக்கான சுவடுகள் தெரியுது. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. ஸோ ஃபீல்டுக்குள்ளே போகிறோம். இங்கே தெரியல ஸ்மால் போட் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ மேபி இதுக்குள்ளே இது லேக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ சிங்கிள் பர்சன் போகிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் மண் இது மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. பார்த்து தான் போனோம்.
செம்ம க்ரௌடுங்க. மழை வருது. அப்படியே கொடி ஆன் பண்ணு. அங்கே வந்து இப்படி போகலாமா இல்லை ரிட்டர்ன் ஆகிடலாமா? ஆமாம், அங்கே ரிட்டன் நிற்க எதுவும் இடம் இல்லை, அந்த ஹட்டுக்குள்ளே போக முடியாது. ஸோ அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பலான்னு இருக்கோம். அதான் சேஃபராக கூட. அடாது மழையிலையும் விடாது வந்துட்டோம். நம்ம அங்கேருந்து தான் நடந்து வந்தோம். செம்ம மழை, ஆல்மோஸ்ட் எல்லாரும் 2 பேருமே நனைஞ்சிட்டோம். இங்கே வந்து பார்த்தா இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுன்னு காட்டியிருந்தேன்ல, இதுதான் அந்த ஃபார்ம் ஹவுஸு. இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. அண்ட் இங்கே தெரியுது இல்லைங்களா, அது வந்து கிணறு. ஸோ கிணறு ஃபுல்லாக லெவல் ஆகிடுச்சு, ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. ரொம்ப ரிஸ்கி இப்போ நம்ம அந்த பக்கம் போகிறது. நாங்கள் எதுக்கு வந்தோம்னு தெரியல, எக்ஸைட்மெண்ட்டில் வந்துட்டோம். அண்ட் இந்த சைடு ஒரு பக்கம் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அலெக்ஸா வேறு ஏதோ சொல்கிறா, நாங்கள் எதுவுமே கேட்கல. ஓ மை காட், மை கிளாஸ். வந்துட்டோம். இங்கே ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் காட்டியிருந்தேன் இல்லையா, அங்கே தான் இருக்கோம். செம்ம மழை, போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி. சவுண்ட் கேட்குது. ஸோ இதுதான் பிளேஸோட வியூ. ரொம்ப செம்மையாக இருக்குது. லைக் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஸோ இது ஒரு ஐலண்ட் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே தனியாக ஒரு ஹட்டு போட்டிருக்காங்க. இங்கே மேடம் நின்றுட்டுருக்காங்க. ஹலோ மேடம். சுற்றி பாருங்கள், ஃபுல்லாக வயல் தான். வயல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேக்கு, மழைனால வயலும் லேக்கும் ஈவனாக தெரியுது. அண்ட் யா, வெல் பாருங்கள், கிணறு பாருங்கள், பக்கத்து கிணறு தண்ணியும் நம்ம தண்ணியும் வெல்லாக இருக்குது. ஆக்சுவலாக தெரியுதுங்களா, கிணறு ஃபுல்லாக தண்ணி. கொஞ்சம் வயலாக நாசமாகிடுச்சு, பட் அது கொஞ்சம் லாஸ் தான் ஃபார்மர்ஸ்க்கு. பட் யா, லுக் அட் த ஹட். நான் அப்படியே மகிழ்ச்சியில் திகைச்சு போயிட்டேன். என்னென்னா இவர் வந்து ஒரு கேக்கு இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கேக் கட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் இது சுற்றி வயல்வெளி, மாடுங்க மேய்ஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆனிவர்சரி நான் செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. ஸோ போயிட்டுருக்கேன். லெட்ஸ் see. ஓகே கூல். அங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி தான் நான் போகணும். இல்லை பரவாயில்ல. ஐயோ, இது ஆனிவர்சரிக்காக வச்சுருக்க சர்ப்ரைஸ். இது ஒரு பெரிய இடம். கண்ணை மூடி தான் கூட்டிகிட்டு வராரு. ஆனால் நான் கேமரா ஆன் பண்ணியிருக்கேன், குருட்டு கண்ணில் பார்க்குறேன். Oh God. First year anniversary to us. Wow. This is so good and so cool. சூப்பராக இருக்கு. I never expect this. அடடானி அழகி என்று ஆர்ப்பரிப்பான் கணவன், வெட்கத்தில் நீயும் கேட்பாய் நிஜமாய் வந்து. Thank you மருதம் டீம், எங்களுக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களோட சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் போயிட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய தென்றலை போல நடப்பவள், என்னை தழுவ காத்து கிடப்பவள், செந்தமிழ் நாட்டு திருமகள், எந்த தாய்க்கு வாய்த்த மருமகள், சிந்தையில் தாவும் பூங்கிழி, அவள் சொல்லிடும் வார்த்தை தேன்துளி, அஞ்சுகம் போல இருப்பவள், கொட்டும் அருவி போல சிரிப்பவள், மெல்லிய தாமரை காலெடுத்து நடைய பழகும் பூந்தேறு, மெட்டியை காலில் நான் மாட்டு. colorful poppies with me.
ஓகே ஓகே ஓகே. இது பண்ற பார்க் இல்ல, போதி ஹுட்ஸ். போதி ஹுட்ஸ். எஸ், கொஞ்சம் இவங்கெல்லாம் இருக்காங்களா கொஞ்சம். ஓகே நைஸ். இது மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்குது. நாங்கள் ஸ்டே பண்ண மருதம் ரிசார்ட்டோட இன்னொரு பிரான்ச் மாதிரி இது. பட் இது வந்து ஃபுல்லாக வுட் கான்செப்ட்டு. நாங்கள் போனது வில்லேஜ் கான்செப்ட்டு. ஸோ இது வந்து ஒரு 8 years ஓல்டு நினைக்கிறேன். ரூம்ஸ்லாம் நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக பேர்ட்ஸ் தான், எவ்ரிவேர். இட்ஸ் ஓப்பன் பேர்ட்ஸ், கலர்ஃபுல், ஆல் பேரட்ஸ் ஆர் தேர். இவர் ஆனிவர்சரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாருன்னு பார்த்தா பீச்சை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி நம்ம வந்து ஆரஞ்சு அலாட்டில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தா அலைங்கள்லாம் வந்து ரொம்ப கோவப்படுது, ஏன்டா வந்தீங்க அப்படின்னு. ரொம்ப கொடூரமாக இருக்கு பாருங்க. அப்போ கூட கொடை பிடிச்சிட்டு ஜாலியாக நின்றுட்டு இருக்காரு. எங்கள் தலைக்கு எவ்வளோ தில்லு பத்தியா. மேரேஜ் செலிப்ரேஷன் இன்ஃபினிட்டி மூட். இன்ஃபினிட்டின்னு போட்டது தப்பாக போச்சு. இங்கே வந்து அங்கே மஹாப்ஸ் பக்கத்தில் வந்தோம். இன்றைக்கி வேறு ஆரஞ்சு அலர்ட்டில் 25th மேலே 26 தான் அதிக மழை. பட் இங்கே பார்க்கலான்னு வந்தோம். இந்த வேவ்ஸை பாருங்களேன். எல்லாரும் நம்ம விசித்திரமாக பார்க்குறாங்க. இதுக்கு என்னடா இந்நேரத்தில் தான் நீங்கள் வருவீங்களா? ஆக்சுவலாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் இல்லை, இங்கேருந்து பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது. ஒரு 10 minutes மழையில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு